ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்ன செடின்னு பாருங்கள். இது ஒரு மாதம் ஆச்சு நான் வாங்கிட்டு வந்து. இதை இன்னும் நடலை நான். இது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இவ்வளோ தான் இருந்தது. அதுக்கு அடுத்து நான் அப்படியே செடியிலே தான் வச்சிட்ருக்கேன். எப்படி வளர்ந்துட்டுருக்கு. இது நான் இன்னும் பாட்டில் மாற்றி வைக்கலை. எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஹால் ஸ்பைசின்றாங்க இல்லைங்களா, அது வந்து பிரியாணி இலை வந்து ஒரு ஸ்மெல்லு தான் வரும். இது ஆல் ஸ்மெல் வருமா, அதால் எல்லாம் கலந்த ஸ்மெல் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த செடி நல்லா வளர்ச்சி இருக்குது. இதை அறுத்து காய வச்சு நம்ம பிரியாணி எது செஞ்சாலும் பிரியாணி இலைக்கு பதில் இதை போடலாம். அதில் இருக்கிற ஃப்ளேவரோட இது நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சு பார்த்தேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாங்கி வைங்க வீட்டில். இது போய் நம்ம அங்கே போய்ட்டு வாங்கின்னு வர்றதை நம்ம வீட்டிலேருந்தே, கடையிலேருந்து வாங்குறத நம்ம இங்கே வீட்டிலேருந்தே நம்ம வச்சு வளர்த்துக்கணும். நமக்கு தேவையானது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பாருங்கள், தளிர் என்ன நல்லா வருது. தளிர் அந்த வாசனையே ரொம்ப வாசனையாக இருக்குது. நான் அறுத்து பார்த்து ஒரு 2 நாள் போட்டேன் இதில் குழம்புல. அதாவது இந்த பிரியாணிக்கு போடுற என்ன இது இருக்கோ, சாம்பார் இருக்கோ, அதில் நம்ம போடலாம். இதை பிரியாணிக்கும் போடலாம். சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் இதை அறுத்து காய வச்சா தான் நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நம்ம பிரியாணி இலை எப்படி போடுறோமோ, பிரியாணி இலைக்கு பதில் இதை போட்டோம்னா அதை விட டேஸ்ட்டு வருது. இது டேஸ்ட்டு, வாசனை, ஸ்மெல்லு நல்லா வருது. அதனால தான் இது ஹால் ஸ்பைசின்னு சொல்கிறாங்க இந்த செடி. இன்னும் இது வந்து ஒரு பெரிய பாட்டாக பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். அது இவ்வளோ இருந்தது, இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கு. நல்லா வளர்ச்சிருக்கு, நல்லா க்ரோத் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்குங்க. வச்சு நம்ம போய் கடையில் போய்ட்டு வாங்கினா 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா 2 தழை 3 தழை தரான். ஆனால் இந்த தழை வந்து நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நல்லா உரம் போட்டு நம்ம வளர்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த செடி ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு தரலாம். இப்போ நம்ம நல்லா காய்ச்சி பெருசாக வளர்ந்து நல்லா தளிர் விட்டு நல்லா வந்துச்சுன்னா காய வச்சு கூட நம்ம விற்கலாம். விற்று நம்ம வீட்டுக்கு தேவையானது போக அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். கடையில் விற்கிறவங்க வந்து இந்த இது அது கம்மியாக தருவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட எல்லோரும் வாங்கிக்குவாங்க. இந்த ஆல் ஸ்பைசி இதை வாங்கி வைங்க உங்கள் வீட்டில். எப்படி என் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா சொல்லி பேசி போடணுன்றதுக்காக எனக்கு டைம் இல்லாமல் நான் இதை எடுக்காமல் இருந்தேன். அதுக்குள்ளே இது பாருங்கள் எப்படி தளிர் வந்திருக்குது பாருங்கள். இதில் இப்போ வந்த தளிருங்க. இதோ இன்னும் பிரான்ச் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நான் இதுவே இன்னும் அந்த ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன்னா, நேற்றுக்கு தொட்டியில் வேறு பாட்டில் வாங்கி எடுத்து வச்சுருந்தேன்னா இன்னும் நல்லா வந்துட்டுருக்கும். நான் இன்னும் அது டைம் கிடைக்காம எடுத்து வைக்கல. இன்றைக்கி வைக்க மாட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு வைக்கிறேன். அப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த செடி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைங்க. நீங்கள் கடைக்கு போக தேவை கிடையாது. நீங்கள் இதை காய வச்சிங்கனாவே சிறப்புடும். இந்த செடி பேர் வந்து ஹால் ஸ்பைசி. வாங்கி வைங்க கம்பல்சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிறது தெரியும். எப்படி சொல்கிறேன்னு என்னோடய வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.